பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சுகமாக இருப்பீங்க நம்புகிறேன். தேவனுடைய தயவுள்ள கரம் நம் ஒவ்வொருவரையும், குறிப்பாக ஜீசஸ் மீட்ஸ் ஃபேமிலிஸ், ஜிபிஎஸ் ராபின்சன், ஃபேஸ்புக்கில் இருக்கிற நம்முடைய குடும்பங்கள் எல்லார் மேலும் தேவனுடைய கரம் கூட இருக்கிறது. அவர் தான் எல்லா துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திர உள்ளவர். ஆமேன். உங்கள் ஜெபங்களுக்காக, உங்களுடைய உற்சாகமூட்டும் அந்த கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குற வார்த்தைகளுக்காக தேவனுக்கு நன்றி சொல்லுகிறேன். மட்டுமல்ல, நீங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி அநேக ஆயிரங்களை கர்த்தருக்குள்ளே கொண்டு வருவதற்கு கர்த்தர் உங்களை நாட்களில் பயன்படுத்துகிறதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய தீர்க்க தரிசன வார்த்தை வாசிக்கிறேன். யோவான் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உலக மக்கள் பலவிதமான பாவங்களிலும் சாபங்களிலும் வியாதிகளிலும் தரித்திரங்களிலும் வறுமையிலும் கட்டப்பட்டு கிடக்கிறார்கள். இதிலிருந்து யார் எங்களை விடுதலையாக்க கூடும் என்று ஏங்கித்திருக்கிற கோடாகோடி மக்கள் நம்மிடையே இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு வருகிறது, சத்தியம் ஒரு மனுஷனை விடுதலையாக்கும். இந்த சத்தியத்தை நமக்கு விளங்க சொல்லி கொடுக்கிற ஆவியானவர் உங்களோடு என்னோடு இருக்கிறார். ஏற்கனவே நான் தொடர்ந்து பேசிக்கொண்டு இருக்கிறேன், சத்திய ஆவியானவர். அப்போ தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது. கர்த்தருக்குள்ளே தைரியமாய், ஒருவேளை இந்த போராட்டமான நாட்களாக இருக்கலாம், நெருக்கத்தின் நாட்களாக இருக்கலாம், உங்களுக்கு ஒரு விடுதலை நிச்சயம் உண்டு. நிச்சயமாக சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு விடுதலை உண்டு. ஆமேன். ஆகவே இந்த வசனத்தை நீங்கள் பிடிச்சு கொள்ளுங்க. இந்த வசனத்தின்படி, ஆண்டவரே உம்முடைய சத்தியத்தை நான் அறிந்திருக்கிறேன், சத்திய வசனம் எனக்குள்ளே இருக்கிறது, நிச்சயமாக என் வீட்டில் எனக்கு ஒரு விடுதலை உண்டு, சரீரத்தில் விடுதலை உண்டு, ஆவி ஆத்துமா சரீரத்தில் மட்டுமல்ல, என்னுடைய பொருளாதாரத்தில் ஆண்டவரே ஒரு பெரிய விடுதலை தரப்போறீங்க. எனக்கு எதிராய் போராடுகிற பிசாசின் அந்தகார கிரியைகளிலிருந்து எனக்கு நிச்சயமாக ஒரு விடுதலை வரப்போகிறது என்று நீங்கள் ஆமேன் கர்த்தருடைய பிள்ளை நல்ல பாசிட்டிவாக ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்க இன்றைக்கு ஆவியானவர் உங்களை தூண்டி எழுப்பி கொண்டிருக்கிறார். சரியா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம கையை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணி, ஆவியானவரே என்னோடு கூட சேர்ந்து ஜெபிங்க. ஆவியானவரே, ஆமேன் ஆமேன், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய சத்தியத்தை நான் அறியணும், இன்னும் அறியணும். சத்தியத்தை அறிய 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 ஆவியானவர் எனக்குள்ளே ஒரு பெரிய விடுதலையின் சமாதானத்தை, விடுதலையின் சுகத்தை, விடுதலையின் கிருபைகளை கர்த்தர் கூட்டி கொடுக்குறீங்கப்பா. உமக்கு கோடி ஸ்தோத்திரங்கள் அப்பா. உம்முடைய அன்பின் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ராஜா. கர்த்தர் பொறுப்பெடுத்ததுக்காக ஸ்தோத்திரம், ஆசீர்வதித்த அன்புக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இன்றைக்கு ஷேர் பண்ண போகிற எல்லா குடும்பங்களையும் நான் அட்வான்ஸாக அவங்கள ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணுறேன். ஹிந்தி மொழியில் கேட்க போகிற அத்தனை பேரையும் கர்த்தர் அளவில்லாமல் நீர் ஆசீர்வதிக்க போறீங்க. கோடி ஸ்தோத்திரங்களப்பா. ஹல்லேலூயா. உமக்கே மகிமை உண்டாகட்டும், உமக்கு ஒருவருக்கே மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். தேவன் நல்லவர். பிரியமானவர்களே, சத்தியம் நிச்சயமாய் விடுதலையாக்கி உங்கள் நிமித்தம் அநேகரை கர்த்தர் விடுதலை பண்ண அவர் வல்லவராக இருக்கிறார். உங்கள் கமெண்ட் செக்ஷனில் இன்னைக்கு கட்டாயம் நீங்கள் தெரியப்படுத்துங்க உங்கள் கருத்துக்களை. தேவன் கிருபையாய் நம்மை நடத்துவார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.